சின்னம்மா வந்து பரப்பன அக்கரகார சிறைக்கு போகும்போது உங்க கையில துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க. அதிமுகவுக்கு அம்மா காலத்துல துணை பொதுச் செயலாளர் பதவியை பூரா எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. அப்ப கொடுத்துட்டு போகும்போது இந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி இந்த கொத்தடிமையை பூரா உங்க காலில் விழ வச்சுட்டு போனாங்க. இனிமே நீங்க காலில் விழுறதுக்கு அம்மா இல்ல, என் காலில் விழுந்தீங்க, நான் ஜெயிலுக்கு போறேன். அடுத்து வந்து டிடிவி தினகரன் காலில் விழுந்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை அடையாளம் காட்டிட்டு போனாங்க. உன் காலில் விழ வச்சுட்டு தான் போய் துணை பொதுச் செயலாளர் பதவி உன் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதிமுக ஆட்சியே உங்க கையில் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா? உங்ககிட்ட 55க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற மக்களவை மேலவை 2 வகையில உறுப்பினர்களை உங்க கையில கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகியை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க. அமைச்சரவை உங்க கையில கொடுத்துட்டு போனாங்க. 140 எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனாங்க. கட்சி அலுவலகத்தில் கொடுத்துட்டு போனாங்க. என்ன நீங்க சின்னம்மா சிறையிலிருந்து வரும்போது உங்ககிட்ட என்ன இருந்துச்சு? அதை காப்பாத்துறதுக்கு கூட துப்பு இருந்துச்சா?